ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஃபகத் ஃபாசில், வடிவேலு, விவேக் பிரசன்னா, கோவை சரளா, லிவிங்ஸ்டன், PL தேனப்பன் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் மாரிசன். இந்த திரைப்படத்திற்கு இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை வசனம் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தை இயக்கியிருப்பவர் சுதி சங்கர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் ஒரு திருடங்க ஜெயிலேருந்து வெளில வராரு. ஜெயிலேருந்து வெளில வரும்போது சில விஷயங்களை பண்ணும்போது திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டில் சரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடிவேலு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் தனது மகன் தான் வந்துட்டார்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டியா வாப்பா அப்படின்றாரு. கடைசியில் பார்த்தா ஃபகத் ஃபாசில் வராரு. ஃபகத் ஃபாசில் வரப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கட்டை அவுத்து விடு, எனக்கு ஞாபகம் மருதி, அதனால் நான் அடிக்கடி மறந்துடுவேன்ட்டு என் பையன் என்னை கட்டி போட்டு போயிட்டான், அதனால் நீங்கள் இந்த கட்டை அவுத்து விடுங்க, நீங்கள் இந்த கட்டை அவுத்து விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னுவார். ஒரு 15,000 தரேன்னு, அப்புறம் 20,000 தரேன்னு. சரி ஓகேன்னு நினச்சி இந்த கட்டை அவுத்து விட்றாரு. ஏடிஎம்மில் போயிட்டு பணத்தை எடுத்து ஃபகத் ஃபாசில்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இவர் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது அவருக்கு தெரிய வருது. சரி, 1 லட்சக்கணக்கில் பணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பணம் இருக்கு தெரிய வரதுனால இவரை ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் எங்கே சார் போனோம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை சொல்கிறேன், நான் திருவண்ணாமலை போகணுன்னு. வாங்க சார் பைக்லேயே ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி பைக்கில் ஏறுறாரு. பைக்கில் ஜாலியாக போகிறாங்க. அடிக்கடி வடிவேலு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு ஞாபகம் மருதி தானா அப்படின்ற மாதிரி நம்மளை உண்மையிலே ரசிக்கும்படியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலுடைய இயல்பான நடிப்பு உண்மையிலேயே ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வடிவேலுடைய நண்பனாக லிவிங்ஸ்டன் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறாரு லிவிங்ஸ்டனை. அவருக்கு சந்தித்த பிறகு ஃபகத் ஃபாசில் தன்னோடு இருக்கலாம், வாங்க சார் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இது இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுக்காக வடிவேலு கூடவே ட்ராவல் பண்ணுறாரு ஃபகத் ஃபாசில் அவர்கள். அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருக்க பணத்தை அடிக்கிறதுக்கு சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அடிக்கடி வடிவேலுக்கு ஞாபகம் மருதி ஆகிடுது. யாருன்னு கேட்குறாரு, நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்குறாரு, என்னோடய இதில் மறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பல படத்தில். ஏன்னா வடிவேலுக்கு ஞாபகம் மருதின்னும் போது நினைக்கும் போதே ஓகே ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்குது. இந்த விதத்தில் பார்க்க போனால் இந்த படம் இந்த மாதிரி படங்களுக்கு முக்கியமான விஷயமே என்ன தோணுன்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்துடைய டைலாக் தான் இந்த மாதிரி கதையம்சம் உள்ள படங்களுக்கு பக்கபலமாக அமையும். அது அமைஞ்சிருக்கா கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா தேட்டரில் போய்ட்டு உட்காந்து ஆகா ஓஹோ ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணி விசில் அடித்து இந்த மாதிரிலாம் பெரிய அளவில் பார்க்கக்கூடிய படங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த படம்லாம் பொறுமையாக உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் பாதி வரை ஏதோ ஒரு ஜாலியாக இப்போ ஒரு ரைடு மாதிரி போயிட்டுருக்காங்கப்பா. ஏதோ ஒரு ரைடு போகிறாங்க, சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பைக்லேயே ஒரு ரைடு போகிற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, டைலாக் வருது, நடுநடுவில் சில ஃபகத் ஃபாசில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரசிக்கும்படியாக அமைச்சிருக்காங்க. சரி, 2ஆம் பாதியில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வடிவேலுக்கு உண்மையிலே ஞாபகம் மருதி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்மளை கடைசி வரைக்கும் சீட்டில் உட்கார வச்ச விதம் தான் இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? டைலாக் கரெக்டாக இருக்கணும், பின்னணி இசை கரெக்டாக இருக்கணும், கேமரா ஒர்க் கரெக்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது முழுமையான விஷயங்கள் இல்லைனா கூட ஓரளவுக்கு இந்த கதைக்கு உண்டான விஷயத்தை கையாண்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இந்த பெரிய படத்தில் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயமே என்னென்னா, ஃபகத் ஃபாசிலும் வடிவேலு தான் இந்த படத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயமே. மற்றபடி மற்ற யாரையுமே நம்ம ஒன்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இவங்க 2 பேரும் மட்டும்தான். நம்ம படம் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். அதேமாதிரி யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை இந்த படத்துக்கு ஏற்றாற்போல் இந்த கதைக்கு என்ன தேவை, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பின்னணி இசையை கரெக்டாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மேஜர் ப்ளஸ் சொல்லப்போனால் இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு எக்ஸலண்ட்டாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதில் தெளிவாக சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே தேட்டரில் போய்ட்டு ஜாலியாக செம்ம ரகல் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சார் 2.5 மணி நேரம் போனதே தெரியல சார், செம்ம படம் சார் இது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி படம் கிடையாதுங்க. இதெல்லாம் அழகாக பொறுமையாக உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்குது, அவ்வளோதான். உண்மையை சொல்லப்போனால் தான் இந்த படம்லாம் ஓடிடிலையோ இல்லை டெலிவிஷன்லேயோ போட்டால் ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு
மனது உள்ளவர்கள் இல்லை அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் போய்ட்டு ரசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சார் நீங்கள் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் படத்தை பற்றி மட்டும் இப்படி சொல்லிடுறீங்களேன்னு சில பேர் கேட்பீங்க. நிச்சயமாக இதெல்லாம் படங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா பொறுமையாக பார்த்தா அந்த பொறுமை வேணும். படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த மாதிரி பொறுமையாக பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தோம்னா நம்ம மெய்யழகுன்னு ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும், அரவிந்த் சாமி கார்த்தி அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படம் கூட பார்த்திங்கன்னா கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்ன தான் சொல்ல வராங்க, ஆனால் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். கல்யாண வீடு, அப்புறம் இவங்க உட்காந்து ஜாலியாக அட்டடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பொறுமையாக போய்கிட்டே இருக்கும் படம். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, பெரிய ஹைலைட்டான விஷயமோ இதுவோ எதுவுமே இருக்காது. யார் இவர், எதுக்கு இவர், ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்குறதுக்கு என்ன தோணும் உங்களுக்கு, பொறுமையாக போயிட்டே இருக்குப்பா படம், அவ்வளோதான்ப்பா, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இல்லாத படம் மாதிரியும் இல்லை, ஏதோ பொறுமையாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இந்த மாரிசன். உண்மையை சொல்லப்போனால் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு நினைக்கிற ரசிகர்கள் நிச்சயமாக இந்த படத்தை போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தோடைய பத்திரிக்கையாளர் கொண்ட சிறப்பு காட்சி இப்போ தான் முடிஞ்சுது. உங்களுக்காக இந்த விமர்சனத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். மொத்தத்தில் மாரிசன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக சைலண்ட்டான ஒரு சாஃப்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வடிவேலு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நிச்சயமாக போயிட்டு நீங்கள் பொறுமையோடு தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.